பிரியமான தேவ பிள்ளைகளுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் புதிய கல்வி ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நம்முடைய கர்த்தரின் தோட்டம் ஊழியத்தின் மூலமாக எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் புதிய கல்வி ஆண்டிலே பிரவேசிக்கிற நம்முடைய ஊழியத்திலே தொடர்புடைய இன்னும் எல்லா பிள்ளைகளுக்காகவும் கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். இந்த கல்வி ஆண்டு முழுதும் இந்த 2026 2027 ஆகிய இந்த கல்வி ஆண்டு முழுதும் கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாவதற்காகவும் நல்ல சரீர சுகபலன் ஆரோக்கியம் உண்டாவதற்காகவும் தொடர்ந்து தெய்வீக பாதுகாவல் உண்டாவதற்காகவும் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காகவும் விசேஷமாக நல்ல ஞானத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தந்து உங்களுடைய கல்வி அறிவை கர்த்தருடைய ஆவியானவர் பெருக செய்யும்படியாகவும் கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்கி இன்னும் தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் பயன்படக்கூடிய அளவிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்காகவும் நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கல்வி ஆண்டிலே பிள்ளைகளுக்கு கல்லூரியிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் அரசு வேலைக்காக தேர்வு எழுதுகிறவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். யோசுவா மோசே மரித்து போனதின் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்த ஆவிக்குரிய தலைவரான அந்த மோசே மரித்து போனார் என்பதற்காக அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட யோசுவா மிகவும் சோர்ந்து போய் ஐயோ மோசே மரித்து போனாரே என்று சொல்லி துக்கத்தோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த யோசுவாவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் என்னவென்றால், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று ஆவியானவர் இந்த மோசையை பார்த்து சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, அதே வார்த்தையை உங்களை பார்த்தும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கலங்காதே, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த புதிய கல்வி ஆண்டிலே பிரவேசிக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கல்வி ஆண்டிலே நீங்கள் பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள். காரணம், திகையாதே, கலங்காதே என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். மட்டுமல்ல, நீங்கள் போகிற இடமெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நீங்களும் என்னோடு இணைந்து ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். யாவரும் நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவை, அப்பா, அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, மோசையோடு நீங்க சொன்னீங்க, அப்பா, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கர்த்தாவே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. திகையாதே, கலங்காதே என்று சொல்லி இருக்கிறீங்க. அப்பா, இந்த வார்த்தையின்படி இந்த புதிய கல்வி ஆண்டிலே பிரவேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த புதிய கல்வி ஆண்டிலே பிள்ளைகளை கர்த்தாவே நல்ல சரீர சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல பாதுகாப்பு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா,
எந்த தீய கண்களும் பிள்ளைகள் மீது படாதபடிக்கு கர்த்தாவே, பிள்ளைகளை கர்த்தாவே உம்முடைய கண்கள் நோக்கமாய் பிள்ளைகளின் மீது கர்த்தாவே உம்முடைய கண்கள் நோக்கமாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா பிள்ளைகளுக்கும் விசேஷித்த ஞானம் உண்டாகட்டும் அப்பா. கல்வி அறிவிலே கர்த்தாவே பிள்ளைகள் சிறந்து விளங்கத்தக்கதான விசேஷித்த ஞானம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நேரத்தில் கர்த்தாவே அப்பா, ஹல்லேலூயா, எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் தெய்வீக பாதுகாவலோடு கூட நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தாவே இந்த புதிய கல்வி ஆண்டு முழுவதும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாய் தேவ ஆவியானவர் எல்லா பிள்ளைகளோடும் கூட இருந்து அவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தாவே பிள்ளைகளை நீர் பாதுகாத்து பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுகபலன் ஆரோக்கியம் விசேஷித்த ஞானம் கட்டளையிட்டு கர்த்தாவே எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷமாய் இந்த கல்வி ஆண்டிலே ஆசீர்வதிக்கும்படியாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து பிள்ளைகளுக்கான எல்லா கல்வி கட்டணமும் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு விசேஷித்த கர்த்தாவே ஹல்லேலூயா பாதுகாப்பு உண்டாகணும். எல்லா தேவைகளும் சந்திக்கப்படத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளும் படிக்கின்ற எல்லா பள்ளிக்கூடங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பள்ளிக்கூடத்திலே கர்த்தாவே பயிற்றுவிக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல அந்த பள்ளிக்கூடங்களிலே வேலை செய்கிற எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எல்லாரையும் கர்த்தர் அவர்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நேரத்தில் கர்த்தாவே எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எல்லா பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து கல்வி அறிவிலே சிறந்து விளங்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கல்லூரிகளுக்கு செல்கிற பிள்ளைகள் உண்டாண்டவரே, அந்த பிள்ளைகளை உம்முடைய கருத்துல நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை கர்த்தாவே விசேஷித்த ஞானத்தினாலும் பாதுகாப்பினாலும் கர்த்தர் நிரப்பி இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்குமான எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா பண தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. அதே போல அரசு வேலைக்காக தேர்வு எழுதுகிறவர்கள் உண்டாண்டவரே, உயர் படிப்பிற்காக கர்த்தாவை தேர்வுக்காய் ஆயத்தப்படுகிறவர்கள் உண்டாண்டவரே, எல்லாரையும் கர்த்தாவை உம்முடைய கரத்துல தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் விசேஷமாய் கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கர்த்தாவை புதிய கல்வி ஆண்டு கர்த்தாவை இந்த 2026-27 என்கிற இந்த கல்வி ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷமான ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாய் மாறி பிள்ளைகள் கர்த்தாவே தேசத்திலே வெற்றியாளர்களாய் மாற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. எங்களுடைய ஊழியத்தில் தொடர்புடைய கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் படிக்கின்ற அந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே இந்த புதிய கல்வியாண்டு உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.